அடப்பாத பிரி வேற கக்கூசு கழுவணும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீ என்னமோ கதை பேசு. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேட்குறீங்களா? ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியது தான். உன்னால் விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். One, two, three. மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி? டேய் பசங்களா, சாக்லேட் வா எடுத்துக்கோ. எல்லாம் வாங்கி எடுத்துக்கோ. எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கா, நாளைக்கே கிளம்பணும். ஆமாம். என்னடா எங்கடா போறீங்க? டேய் யார் கிட்ட இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவும் வந்துச்சு. நாம தான் எதுக்குமே அப்ளை பண்ணலையே. உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்து காலேஜே ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கட்சிச்சுன்னு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான், இதுக்கு ஒரு குத்தி வச்சே கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டேன் வாசு. எப்படி சமாளிக்க நான் யோசிக்கிறேன். திரும்படா. என்னடா கண்ணில் தூசி வந்துருச்சா? அழுகுறேன்டா. நான் ஒன்றும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச. 5 ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன், ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். எதுக்குடா அதெல்லாம்? தம்மாடியில இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. டேய் சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தானே நான் போறேன், நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான், வாங்க 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 வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடு. இப்பதான் வேலை தேடி போறான், அதுக்குள்ள வந்துருவாங்க. டிப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா, போன் மாட்டிக்கிறேன். மச்சான் ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. நான் மச்சான் பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துட்டேன். ஓகேடா, நீங்க பாத்து. ஓகேடா, போனோன்னு வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செயின் எல்லாம் இருக்குடா. சரி பரவாயில்ல. சரி மச்சான். டேய் நம்ம கொள்கைய மறந்துடாத பாத்து. சரி மச்சான்.
நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமிச்சாரு. வாசு ஓகே ஸ்லீப். இவங்க பேஸ்கட்ட பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பிகர் கால் பண்ணு சார். சார் ராதிகா ஃபோன் சார். சார் சார் ராதிகா ஃபோன் சார். Hi, baby. I'm at my home getting ready for my day work. No, not now. By this evening, 7 p.m. is okay. Okay? Okay. Love you, Baba. Today evening. பெரியால் பயிர். சார் 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 பூர்ணி ஃபோன் சார். பூர்ணி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல சார். சார் பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்கே விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் தான் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா? சரி, என் பைக் வேணா எடுத்து யூஸ் பண்ணியோ. பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட 2 இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சவருப்பா. எல்லாத்துலயும் 2 வச்சிருக்காரு. பத்திக்குச்சி மேல கால பத்தி குச்சியால சிக்கி கிச்சி காட சிலந்தி வள போல காதல் கண்கள் திகட்டிடும் பெண்கள். 1க்கு 3. ஹலோ சொல்லு மச்சான். கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அப்புறம் பேசுறேன். கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது. காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ பைக் போகுது. அது காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒன்று நிக்குது. இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஹே எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிலையில் இளைப்பாற வருவேன் தங்கே. மரணம் தான் வந்தாலும் மூச்சென்று தந்து உன் மடியில் தலை சாய்த்து என்னடா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு. Hey, this is Vasu from my hometown, yaar. Oh, hi Vasu. Don't give such hug. பின்னாடி வந்துரும். Oh yeah, he's such a nice guy, no?
ஜூலி கோ ஹோம் டிரைவ் சேஃப்லி. Okay, darling. See you tomorrow. டேய் ஊரா நடிச்சது போற எழுந்துரு.